வாழ்த்துக்கள் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும், நீ எங்க தாய் என்று காணட்டும், நிழலூ நிஜமா மாறட்டும். வாழ்த்துக்கள் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும், நீ எங்க தாய் என்று காணட்டும், நிழலூ நிஜமா மாறட்டும். சக்தி முழுது தந்து காப்பாயே, முக்தி நிலையை கண்டு சேர்ப்பாயே, பக்தி மனம் விரும்பும் என் தாயே, நித்தம் பரிதவிக்கும் என் சேயே, சாட்சி சொல்ல தாயே துணை, நீ எல்லாம் பூவாக மாறட்டும்.
வாழ்த்துக்கள் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும், நீ எங்க தாய் என்று காணட்டும், நிழலோ நிஜமா மாறட்டும். வாழெல்லாம் வாழ்த்துக்கள் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும், நீ எங்க தாய் என்று காணட்டும், நிழலோ நிஜமா மாறட்டும். சக்தி முழுது வந்து காப்பாயே, நிலையை கண்டு சேர்ப்பாயே, பக்தி மனம் விரும்பும் என் தாயே, நித்தம் பரிதவிக்கும் என் சேயே, சாட்சி சொல்லு தாயே துணை, நீ எல்லாம் பூவாக மாறட்டும். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, தலைமேலே மணிமகுடம் என் தாய் தந்த பூகரகம், நிலையாக நிலைக்க வைக்கும், நினைச்சதெல்லாம் பள்ளிக்க வைக்கும், உன்னை நினைச்சபடி உண்மை ஜெயிக்கும் வேண்டும் வரம் தா மாரியம்மா, காவல் நீரா காளியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா. நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. ஓ முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சுவாமிகளே, ருத்ராட்ச பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் தெரியும் அப்போதுமே ஞான கோலம், போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் தெரியும் அப்போதுமே ஞான கோலம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே. என் உறவை நான் வரவேன், என் உறவை நான் அறிவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே எங்கள் மூலதனமாகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொய்யே சொல்லாதது. தெரியுது பாரு, அங்க பாரு பெரியசாமி
சிரிக்கிற சிரிப்புல சோறு போட்டு திங்கல சொப்பு போட்டு மோக்கலாம். எதுலண்ணே? மத்து போட்டு கடையில மத்தியானம் கை வச்சு கூட ஓய்வு எடுக்கலாம் மாட்டேங்குது. எதுலண்ணே? மல்லிகைப்பூ பாட்டெல்லாம் திரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 3 மணிக்கு மேல எல்லாம் முருகுப்பூ பாட்டெல்லாம் உதிர்ந்து போயிடாதுங்க. உதிர்ந்த கலரை விட மாட்டேன். உள்ளர அப்பளவே மினரல் வாட்டர் விடுக்கன்னு தண்ணி வாங்கி உள்ள வச்சுட்டேன். குளிர் கூட பார்க்காம அப்படியே அள்ளி தெளிச்சு விட்டு எல்லா பூவையும் மலர வச்சு விடிய வரைக்கும் சிரிக்க வைப்பேன், சிந்திக்க வைப்பேன். சிரிங்க, சிந்திங்க, வாய் விட்டு திரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு அடமொழி இருக்குது, வாய் விட்டு திரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு. இப்படி சொல்லதை கேட்டு இப்போ போன வாரத்தில் ஒருத்தர் பப்பட்டுக்காரர் இப்படி சொன்னார் சொல்லி வீட்டில் போய் சிரிச்சிருக்காப்புல. பொண்டாட்டி கோவிச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. ஆமா, அந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுறாரு. ஆமா, வீட்டை விட்டுட்டு போயிருச்சு சம்சாரம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. சம்சாரம் கேட்டிருக்குது, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்குது. நீ வீட்டை விட்டு போறியே அதுவே எனக்கு போதும். வீட்டை விட்டுட்டு வெளியில போறீங்க அதுவே போதுங்குது. ராசாத்தி இந்த நேரம் உட்காந்துருக்க ரோஸ் கலரு, வண்டியை பூட்டிட்டு வந்த வாழை மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க 2 ரோஸ் கலரு வண்டி பூட். ஆஹா யாப்பு, அதெல்லாம் ஆஃப் பண்ணவே முடியாது. மைச்சிட்டுக்காரர்களை நானே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். நான் சொல்கிற இடத்துல எங்கே லைட் வேணுமோ உள்ள கூட 4 பல்ப் மாட்டி விடுவாங்க. வண்டியை போட்டு 5:30 மணி வரைக்கும் ஓட்டி ஆகணும். எப்படி ஏ உள்ள ராஜாத்தி எம்பாட்ட களாத்தி ஏரோட்டு வேளையில அச்சுகுண்டா மாறுகளே பெருமாள் சாமி கோயிலுக்கு முன்னால நீங்க விடிய விடிய தேரோட்டோ நடக்கும் அடி எரிக்கிற பக்கம் வாடி எழ தள்ளமா கவிக்கர சேலதாரு கொஞ்சம் நிலமா அங்கே எரிக்கிற பக்கம் வாடி எழ தள்ளமா கவிக்கர சேலதாரு கொஞ்சம் நிலமா ஏ உள்ள ராஜாதி எம்பாட்ட கேளாதி ஏ உள்ள ராஜாதி எம்பாட்ட கேளாதி ஏரோட்டு வேளையில தேரோட்டோ நடக்கும் அடி எரிக்கிற பக்கம் வாடி எழ தள்ளமா கவிக்கர தேலதாரு கொஞ்சம் நிலமா அங்கே எரிக்கிற பக்கம் வாடி எழ தள்ளமா கவிக்கர தேலதாரு கொஞ்சம் நிலமா உடையிலே முச்சி கட்டி நீ குளிச்சே நிச்சங்கத்து தந்தவளே குச்சமண்ணா சின்னவளே சத்தப்பு உடையிலே முச்சி கட்டி நீ குளிச்சே நிச்சங்கத்து தந்தவளே குச்சமண்ணா சின்னவளே மீனு குஞ்சு நேச்சத்துக்கு நான் கூட வந்த நடி மீனு குஞ்சு நேச்சத்துக்கு நான் கூட வந்த நடி அணுமுன்னு நீச்சத்துக்கு கால நேரம் இருக்குதாடி அணுமுன்னு நீச்சத்துக்கு கால நேரம் இருக்குதாடி புதுப்பட்டி பக்கம் ஆடி எழ தள்ளம்மா உனக்கு புதுசா புடவை தாரு கொஞ்சம் நிலம்மா எங்கள் புதுப்பட்டி பக்கம் ஆடி எழ தள்ளம்மா புதுசா புடவை தாரு கொஞ்சம் நிலம்மா இருக்குதாடி முன்னிரட்டு கம்முதாடி முகத்தில நான் இருக்க முக்காட்ட போடாதடி மேகம் இருக்குதாடி முன்னிரட்டு கம்முதாடி முகத்தில நான் இருக்க முக்காட்ட போடாதடி கர்கால நிர்மேகம் கட்டாயம் பெய்யுமடி கர்கால நிர்மேகம் கட்டாயம் பெய்யுமடி ஏற்போல ஜோடி கட்டி ஊர்கோளம் போவோமடி ஏற்போல ஜோடி கட்டி ஊர்கோளம் போவோமடி புதுப்பட்டி பக்கம் ஆடி எழ தள்ளம்மா உனக்கு புதுசா புடவை தார கொஞ்சம் நிலம்மா தப்பட்டணம் புதுப்பட்டி பக்கம் ஆடி எழ தள்ளம்மா உனக்கு புதுசா புடவை தார கொஞ்சம் நிலம்மா கைவிடலை என்று சொல்லி மீனாட்சி கோயிலில விரட்டி போட்டு தாண்டி ரண்டி காணாம
மயிலால கவிடலை என்று சொல்லி மீனாட்சி கோயிலிலே வேட்டி போட்டு தாண்டி ரண்டி பொங்கி வரும் காவேரியில் போகாமல் மஞ்செடுத்து பொங்கி வரும் காவேரியில் போகாமல் மஞ்செடுத்து தங்கம் மஞ்சள் நூல் எடுத்து தரங்கோர்த்து கட்டிடுவேன் தங்கம் மஞ்சள் நூல் எடுத்து தரங்கோர்த்து கட்டிடுவேன் கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி வீழுந்தா செல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்கிறல்லம்மா தொட்டாணி ராசா கண்ணு சுத்துறது பக்கானண்ணு முக்கு வழி போட்ட மச்சான் முந்தனையில் கைய வச்சா விளைஞ்ச காட்டோரோ வேலி ஒண்ணு இருக்குதாடி அத்து மீறி உள்ளே வந்து ஆள வட்டம் விடாதடி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள செவந்த புள்ள கண்ணம்மா நல்ல காரியம்மா வந்திருக்கிறல்லம்மா படிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவிக்கையடி கடி நான் எடுத்து வந்தேன் தென் கோயிலே போட்டு காட்டி படிப்பட்டி சந்தையிலே வாங்கி வந்த ரவிக்கையடி கடி நான் எடுத்து வந்தேன் தென் கோயிலே போட்டு காட்டி இங்க ஏணி மாட்டேன் யாராச்சும் பாப்பாக தாலி கட்டி பக்கம் வந்த யாரு நம்மை கேட்பாங்க புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த கண்ணம்மா காரியம்மா வந்திருக்கிறல்லம்மா கண்ணி பொண்ணு வெக்காத்திலே கருத்த மச்சான் பக்கத்திலே நம்ம சொல்லி போட்டா ஏ மனத்தை கெடுத்து போட்டான் கண்ணி பொண்ணு வெக்காத்திலே கருத்த மச்சான் பக்கத்திலே நம்ம சொல்லி போட்டா ஏ மனத்தை கெடுத்து போட்டா அதோரம் கொண்ட கறி கத்தரி பூசல கறி கத்தலகு பொட்டு கறி கையான பிள்ளை கறி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள ஆமா குழி விழுந்த கண்ணம்மா நல்ல காரியம்மா வந்திருக்கேன் இல்லம்மா தோட்டத்திலே சிட்டரப்பு சுத்துதடி அங்கவே உன்னை பார்த்து தவிக்கு தட்டி ஏ மனசே சிங்கரப்பு தோட்டத்திலே சிட்டரப்பு சுத்துதடி அங்கவே உன்னை பார்த்து தவிக்கு தட்டி ஏ மனசே வந்தோ பூரத்திலே மல்லி கட்ட வந்த உள்ள கட்டி மேல கொட்டு வரை எட்டி இருந்து வந்துடடி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த கண்ணம்மா நல்ல காரியம்மா வந்திருக்கேன் இல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்கிறல்லம்மா காரியமா வந்திருக்கிறல்லம்மா ஒரு காரியமா வந்திருக்க நில்லம்மா நன்றி 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 நல்ல விஷயங்களுக்கு கைதட்டி எங்களை பெருமை சேர்த்தால் நான் நிறைய பாடுறதுக்கு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு விடிய வரைக்கும் பெரிய கச்சேரி தான் ஆமா அப்படியா இல்லையாவுக்கு நீங்க மட்டும் ஆர்வத்தில் இருந்தீங்கன்னா நாங்க அதை விட மேல வடிக்கிறதுக்கு நிறைய இருக்கிற தம்பி சொன்ன மாதிரி அப்படி கைதட்டி நண்பர்களுக்கு கலை குழுவின் சார்பிலே மனமாற உள்ளமாற வாழ்த்தி தென்னகத்தின் நாடக கலைக்கு ஊக்கமும் உற்சாகம் கொடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எனது பேர் திருப்பெரு மக்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எனது கலைக்குழுவின் சார்பிலே மனமாற உள்ளமாற வாழ்த்தி வருகிறேன் கலைப்பணிக்கை வந்துட்டா போக முடியல போயிட்டா வர முடியல என்ன செய்வது 3 முழம் சுத்து 30 முழம் சுத்தா இருக்குது 5 ஏறாத கெஞ்சி வாங்காதன்னு சொல்லி குருநாதர் சொல்லிட்டு போயிட்டாப்லையே அதை பாரு பசங்கள்லாம் எவ்வளோ ஒரு ஆர்வத்தில் இருக்கிறானுங்க பாரு எவ்வளோ ஒரு ஆர்வத்தில் அட்டேங்க அப்பா நான் எல்லாம் தம்பி நீங்களாம் இப்போல்லாம் உட்காந்துருக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது இன்னும் 1 மணி நேரம் உட்காந்துருங்க அப்புறமெல்லாம் நீ வீட்டில் போய் படுத்துக்காங்க வீட்டில் போய் படுத்துக்காங்க உங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அதை கால்ச்சிட்டு கொடுத்துருவோம் அவங்களுக்கெல்லாம் இடையூறு கிடையாது பெரியவங்க மட்டும் உட்காந்துருங்க என்ன படிப்பு கெட்டு போயிடும் வாழ்வாதாரம் கெட்டு போயிடும் வர பையன்லாம் ராமத்தை போட்டு உட்காந்துருக்காப்புல ஒரு மணி நேரம் உட்காந்துடுறா தம்பி அதுக்கு மேலே நீ வீட்டில் போய் படுத்துக்கா இல்லைன்னா அந்த பக்கமாக ஓரமாக படுத்துக்கா நான் எல்லாம் உன்ன மாதிரி தூக்கத்தை கெடுத்து உட்காந்துருது தான் இந்த மாதிரிலாம் ராத்திரியில் விடிய விடிய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்களாம் நல்லா படிங்க நல்லா முன்னுக்கு வாங்க படிப்பு இல்லைன்னா நம்ம நாட்டில் படிப்பு மதிப்பே கிடையாது இப்போல்லாம் 100 நாள் வேலைக்கு போனால் கூட கையெழுத்து போடுறியா கை நாட்டான்னு கேட்குறாங்க கை நாட்டுன்னா அதுலேயே நிறைய பேர் எல்லாம் டோக்கன் போட்டுறாங்க நம்ம கார்டு வாங்கி அவங்களே போட்டு
ஒரு உருவிடுறாங்க லபக்கணும் நடக்குதுன்னா நாட்டில். அதை சொன்ன வேற வம்புக்கு வேற வருவாங்க. அதை சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்க முடியல. அதனால நல்லா படிக்கிற எல்லாம் முன்னுக்கு. நாடு அப்படி ஆகி போச்சுங்க, நாடு அப்படி ஆகி போச்சு. என்ன பண்ணுறது? அதில் சொன்னோம்னா நிறைய பேர் நம்ம மேலே வம்புக்கு வேற வர்றாங்க. நாடகக்காரர்களே நம்ம மேலே மல்லு கட்டுறாங்க. என்னென்ன பெருமாள் இப்படி பேசுறீங்க, இப்படியெல்லாம் பேசுறீங்க, எப்படி ஊரில் நாடகம் வையுங்க, வைக்காம விடுங்க. நடைமுறை மாற்றலாமா? அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிட முடியும். அம்மாவை பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதனால சொல்ல வர்றேன். அப்படி நீங்கள் நல்லா கொஞ்ச நேரம் பாருங்க, அப்புறமெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படுத்துக்காங்க. நாங்கள்லாம் கூட்டமே இல்லைன்னாலும் இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்காரர் மைச்சிட்டுக்காரங்க 2 பேர் இருந்தால் போதும். நாளைக்கு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நாங்கள் கதை படிப்போம். அதை பார்த்து பணமெல்லாம் நேற்றே வாங்கியாச்சு விக்னேஷ். 12 மணிக்கே வாங்கியாச்சுல்ல. நான் தான் போட்டேன். இது கவனிக்கவே இல்லையா? மெசேஜ் பார்க்கவே இல்லையா? யாராலும் காரடை சுருவி உருவிட்டு போகிறாங்க. உள்ள ஏடிஎம் வந்துருச்சுல்ல. அதான் சொல்கிறேன். இப்படி தான் மேடையில் படிக்கும்போது என்ன மாதிரி ஒருத்தர் மேடையில் படிக்கும்போது நல்லா படிக்கிறீங்க, நடிக்கிறீங்க, நல்லா பேச்சு, உங்கள் விசிட்டிங் கார்டு இருந்தால் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவர் இறங்கி போனோடனே ஆர்வ கோளாறில் ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டு உருவி கொடுத்துட்டு போயிட்டார். மறுநாள் போய் பார்க்க அங்கே காசே இல்லை, சுத்தமாக உருவிட்டு போயிட்டாங்க. ஆமாம், அதுலேயும் வந்து அடிக்கடி வரத்துக்கு 300-400 குறையுது. 500 ரூபா பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு போய் போனால் அதில் ஒரு 50 ரூபா கம்மியாக தான் இருக்குது. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 40 ரூபா 46 ரூபா எடுத்து. அதான் சொல்கிறேன், எடுத்துருவாங்க. இப்படி போகுதுங்க. அதனால எல்லாத்துக்கும் பாருங்கள்ல நம்ம உழைப்பு தான், நம்ம உழைப்பு தான். இன்னொரு முக்கியம் சொல்கிறேன். அச்சுக்குண்டம் மாறிக்கு நாடகம் பார்க்குறதுக்கு பொதுமக்கள் நல்லா வந்திருக்கீங்க. நிறைய பேர் நாடகம் பார்க்க வந்தவங்கெல்லாம் வீடு பூட்டிகிட்டு வந்துட்டுமான்னு யோகம் பண்ணிக்கங்க. வீட்டில் யாராலும் இருக்காங்க, என்ன இருக்காங்கன்னு சொல்லி யோகப்படுத்திக்கங்க. அப்படி ஒரு வேளை வீட்டில் ஆள் இல்லைன்னா நீங்கள் உடனடியாக போய் வீட்டை பாதுகாத்துக்கங்க. வீட்டை பூட்டிட்டு கூட வந்து உட்காந்துக்கங்க. வந்திருக்கும் பொதுமக்கள் பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் சொந்த பாதுகாப்புலேயே வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க. அப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே எந்திரிச்சு போகிறவங்க ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு போங்க. 10 பேர்த்த சேர்த்து கூட்டிகிட்டு போயிடாதுங்க. அப்புறம் அள்ளவசரத்துக்கு போகிறவங்கள பின்னாடி போயிடாதுங்க. அப்படி அவுட்டரில் போயிருங்க. பின்னாடி போகிறதுல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு. திண்டுக்கலுக்கு மேற்கால தோப்பட்டின்னு ஒரு ஊர் தம்பி. போன வருஷம் ஒரு மதுரை வீர நாடகத்தை நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கி நான் தான் பப்பனும். இந்த பப்புன் டான்ஸ் முடித்து இந்த சின்ன வேஷம் போட்டு முடிச்சுட்டு நான் உள்ளார போய் பெட்டிக்குள்ளே படுத்துருந்தேன். அந்த வெட்டி வைக்கிற இடத்துல படுத்துருந்தேன். அப்படி அந்த நேரத்தில் ஒரு டீ கொண்டு வந்தார். ஊருக்காரங்க டீ கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் பெருமாள் நான் டீ சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் எந்திரிச்சேன். டீ சாப்பிட்னா அந்த 2வது வேஷத்தில் வரும்போது இந்த வெள்ளை கலரில் ஒரு டோப்பாவும் மீசையை வச்சுருப்பேன். டம்ளரை வைக்க அந்த மீசை வந்து டம்ளரை தடுக்குது. ஏடா பெரிய இமிசியாக இருக்குன்னு சொல்லி இந்த கையில் மீசை இப்படி லபக்கன்னு எடுத்துட்டு டீ எடுத்து இப்படி மூச்சு தூக்க வரலையே. அப்படியே டீயை குடிச்சு விட்டு அந்த பக்கம் போய் அன்றைக்கி கீத்து போட்டிருந்தாங்க. நம்ம ஊரில் பரவாயில்ல, நல்லா படுதா கட்டியிருக்காங்க, கீத்தை கட்டியிருந்தாங்க. டம்ளரை தூக்கி எறிகிறதுக்கு பதிலாக மீசையை தூக்கி எறிஞ்சிட்டேன். தூக்க வரையில எது எப்படின்னு தெரியாமல தூக்கி எறிஞ்சிட்டு வந்து பெட்டி மேலே தலையை வச்சு படுத்துக்கிட்டேன். 2வது சீன் வருது. இந்த பொம்மி முத்து வீரன் கற்பழிப்பு சீன் எல்லாம் முடிஞ்சு கலைமணி முத்து வீரான்னாங்க. எந்திரிச்சு பார்க்குறேன், முகத்தில் மீசையை காணா, பெட்டி பூரா உதறி பார்க்குறேன், கிடைக்கவே இல்லை. முத்து வீரான்னாங்க. ஐயோ போகலைன்னா கொண்டு விடுவாங்களேன்னு சொல்லி அந்த பக்கம் எட்டி பார்க்குறேன். வெள்ளை விளையரும் தோசைக்கல் மாதிரி விளையரும் தெரிஞ்சது. அதில் பாரு இந்த வாட்டத்தில் கிடக்குது மீசை. பிரச்சனை என்னான்னு கேளுங்க. யாரும் அவசரத்துக்கு பின்னாடி இருட்டா இருக்கு, அங்கே போய் அசிங்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, ஆயிருந்துட்டாங்க. அது மேலே பாரு இந்த வாட்டத்தில் கிடக்குது. முத்து பேரானாங்க. அதுக்கு மேலே போகலன்னு நம்மளை கொண்டு விடுவாங்கன்னு சொல்லி அப்படியே இடது கையில் கையை விட்டு மீசையில் லபக்கன்னு எடுத்து வெடுக்கணும் அடிக்கிட்டு வெளியே வந்தோம் பாரு. இந்த முத்து வீரனு பொம்மி அப்படி திட்டுன்னு ஓடி போயிட்டாங்க. பக்கம் மேலே காரங்களை கீழே மேலே முழிக்கிறாங்க. என்ன நடந்தது உள்ள அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம முழிக்கிறாங்க. அந்த மாதிரி தயவு செய்து யாராலும் பின்னாடி போயிடாதுங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, சுடர் விளக்கா இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பின்னாடி போயிடாதுங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனை, இந்த பொன்பொருள் ஆடையை நம்மளாம் பக்குவமாக வச்சுக்காங்க. வீடு பூட்டாமல் பூட்டிகிட்டு வந்து உட்காருங்கன்னு சொல்லி சொன்ன பாருங்க. இதில் ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னு கேளுங்க. இப்படி தான் எல்லாம் 5-6-10 ஊருக்காருங்க எல்லாம் நாடகம் பார்க்க மந்துக்கு வந்துட்டாங்க. ஊருக்குள்ளே திருடம் ஊதுட்டானே.
ஊருக்குள்ள திருடம் உடனே வீட்டுல இருந்த பெரியசாமி வீட்டுல இருந்த நகை பணம் போற எல்லாம் அள்ளி மூட்டையை கட்டிக்கிட்டு ஓட்டம் முடிக்கிறேன் ஒருத்தர் 2:30 மணிக்கு. தப்பிச்சோம்டா இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம்னு சந்தோஷமா ஓடுறான். அந்த நேரத்துல 20 வயசுல ஒரு பொம்பளை இந்த திருட மேல வந்து டம்முன்னு இடிக்க அந்த மூட்டை தும்முன்னு விழுந்துருச்சு. ஆமா தம்பி, அந்த பொம்பளை எடுத்துக்கிட்டு அது ஓட்டம் முடிச்சிருச்சு. இந்த ஆளு பெக்கு பெக்கன்னு நிக்கிறாப்புல. ஓஹோ, கை கட்டினது வாய் கட்டலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன யோசிக்கிறாப்புல, ஏன்டா ஊரே திருடு, நம்ம கிட்ட ஒரு பொம்பளை அடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டாளே, கட்டினா எவ்வளவு தாண்டா கட்டணும், இல்லைன்னா சன்னியாசியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே திருட்டு பொம்பளைய தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி விட்டாப்புல. ஆமா கல்யாணம் முடிச்ச உடனே 10 மாசம் கழிச்சு அந்த திருடன் திருடிக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை எப்படி பிறக்குது? எப்படி ஆபரேஷன் பண்றாங்க ஆஸ்பத்திரியில. இந்த திருடன் திருடிக்கு பிறக்கிற குழந்தை பிறக்கும் போது கை 2 பாரு இப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பிறக்குது. எப்படின்னு கேளுங்க. ஆபரேஷன் பண்ணும் போது டாக்டர் கையில இந்த நர்ஸ் கையில இருந்து மோதிரத்தை இந்த குழந்தை அப்படியே லபக்குன்னு உருவி இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. பாருங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கு. இதான் தாய போல புள்ள நூலை போல சேலை, பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்படிப்பட்ட சமாச்சாரம் ஆகி போச்சுங்கய்யா, ஆகி போச்சு. சரி, இந்த பிரச்சனை இப்படி போக என்ன, விவசாய பெருங்குடி மக்கள் நமது பகுதியில் எல்லாம் விவசாயத்தை சார்ந்தவர்கள். விவசாயம் இல்லை என்றால் நம்ம நாடு இல்லை, நாட்டு மக்கள் இல்லை, அரசாங்கம் இல்லை, அரசர்கள் இல்லை. விவசாயிகள் முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க. விவசாய பெருங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. விவசாயம் விளைஞ்சு தானியங்கள் பெருகினால்தான் மனிதன் சாப்பிட முடியும். என்ன சொல்லுவீங்க? நல்லா படித்தா மார்க் வாங்கி நல்ல மார்க் வாங்கினா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே எதிர்பார்க்கறது படிக்கிறது வார் இந்த மாதிரி ஆண்டுகள் எல்லாம் நல்லா படிக்கணும், மார்க் வாங்கினால யாரும் திட்டாதுங்க. நல்ல மார்க் வாங்கலன்னு சொல்லி திட்டாதுங்க. நல்ல 100க்கு 100 மார்க் வாங்கினவங்கள என்ன பண்ணுவான் தெரியுங்களா? உள்ள வெளிநாட்டுக்கு போயிடுவேன் வேலைக்கு. 100க்கு 50 வாங்குறான் பாருங்க, அவன் தான் உள்ளூர்லேயே இருந்து நமக்கெல்லாம் வேலை கொடுப்பான். பெத்த தாய் தந்தையரெல்லாம் மதிச்சுக்குவாங்க. அதனால மார்க்கு எல்லாம் பெரிய மேட்டரே நினைக்காதுங்க. அவருடைய மனநிலையை எண்ணி பாருங்க. இப்படி எல்லாம் சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. விடிய வரைக்கும் ஒருத்தரே கொட்டி தீக்கலாம். ஏன்னா நாடகம் வேற பெரிய நாடகம். ஏன்னா கதைக்குண்டான ஆளுகள்லாம் கச்சிதமா வந்திருக்காங்க. நான் ஏதாவது ஓவர்டேக் பண்ணி கலைமணி பெருமாள் ஒருத்தரே முழுசா நாடகத்தை முடிச்சு விட்டாருங்கிறது இருக்கக்கூடாது. நம்ம ஏன்னா விடுவோம், சில நேரத்தில் விட்டு பிடிப்போம். எனக்கெல்லாம் 3 முழம் சுத்து 30 முழம் சுத்து, ஏறினா இறங்குவேன், இறங்கடா ஏறுவேன். அப்படி ஒரு கலை அம்சத்திலே இன்றைய தினம் வைத்திருக்கும் நாடகம் திரைப்பட நாடகம், பொறுப்பாட நாடகம், தெல்ல தெளிவான நாடகம், காலையில் கதிரவன் உதிக்கும் வரை நடைபெறும் நாடகம், நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நாடகம், பக்தி பரவசம் ஊட்டும் குகனை மணந்து குரத்து என்று சொல்லக்கூடிய திரு வள்ளி திருமணம் என் நாடகத்தை மிக சிறப்பாக வைத்திருக்கின்றார்கள். இந்த வள்ளி திருமணம் என் நாடகத்திலே பங்கு பெற்று நடித்துள்ள நடிகர் நடிகைகள் சொல்லுவ பொருள்சுவ அனைத்து பூட்டி சுந்தர தமிழிலே பாட்டு இசைத்து செந்தமிழ் நாட்டில் கவி பாடி வந்திருக்கும் எமது தென்னகத்தைச் சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய தென்னகத்திலே தனக்கென்று ஒரு பகுதியை வகித்துக் கொண்டு இன்றைய தினம் நம் ஊரை நாடி வந்திருக்கின்றார் பாத்தமிகு அன்பு நண்பர் சிவி செங்குட்டுவன் அவர்கள். இவருக்கு மடியிலே வேலன் வேடன் விருத்தராக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்திருக்கிறார். மற்றும் நாடகத்திலே கதையின் துவக்கம் தென்றடவல்லா ஜெயக்கொடி நாட்டி பல ஊர்களுக்கு சென்று பாராட்டுகள் வரிசைகளை பெற்று வந்த தென்னகத்திலே தனக்கென்று ஒரு இடத்தை கைப்பற்றிக் கொண்டு இன்றைய தினம் நம் ஊரை நாடி வந்திருக்கின்றார் கோவையை சேர்ந்த பாத்தமிகு அன்பு சகோதரி சித்ரா அவர்கள். இவருக்கு மடியிலே ஸ்ரீ வள்ளியாக நடித்து உங்களுடைய அன்பு பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்நாடகத்தின் விடி வெள்ளி, விடி தெண்டல், விடி புயல், கடல் என்று கானப்பிரியர் கழகப்பிரியர் என்று சொல்லக்கூடிய காரக்குடியை சேர்ந்த பாத்தமிகு அன்பு தம்பி மதுமிதன் அவர்கள் இவருக்கு மடியிலே நாரதமாக முனிவராக நடித்து உங்களுடைய அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார்.
நிகழ்ச்சிகளே எங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இசைக்க வந்திருக்கிறார் பாத்தமகு அன்பு நெஞ்சங்கள் நால்வரிலே மதிப்புக்கு மரியாதைக்குரிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்பு தம்பி கலைமணி அவர்கள் இவருக்கு பதிலே ஆர்கன் கேசியோ அன்பின்பான் பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் அன்பு தங்கையில் நெத்தியில் குங்குமம் சிரிக்கின்றது வங்கல குங்குமம் சிரிக்கின்றது பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது சேரி மேளங்கள் வேடிக்கை வானங்கள் ஊரெங்கும் கொண்டாட்டமா உன்னை கண்டோர்கள் கண்பட்டு போய்கின்ற எழிலோடு சிங்கார தேரோட்டமா கோழியாத்தானை பாரென்று உனை கிள்ள முகம் நாணத்தில் சிந்தூர நிறம் கொள்ள பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கிறது வெண்சங்கி கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவா வெண்சங்கி கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூறவா என் அண்ணாவை ஒரு நாளும் என் அண்ணாவை ஒரு நாளும் என் உள்ள மறவாது என்றாலும் வீதம் சொல்லவா நீ வாழ்கின்ற நாடெல்லாம் திருநாடே என புனை கொண்ட மணவாளன் தினம் பாட பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கிறது எழில் பொங்கிடும் அன்பு தங்கையில் நெத்தியில்